எல்லாருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் அப்டின்னாவே நம்ம நெனைக்கிறது எல்லாமே அது ஏதோ பணக்காரங்க தான் இது பண்ண முடியும். அதில பார்த்து காசு பண்ண முடியும் அப்டின்னு நெனைக்கிறோம். ஆனா, அது வந்து எளிய மக்களும் அதில வந்து எப்டின்னு அத கத்துக்கிட்டு, அது மூலமா இன்வெஸ்ட் பண்ணி, ஃபேமிலிக்கு ஒரு நல்ல குரோத்த இது பண்ணணும்னு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேனே. ஃபர்ஸ்ட்டு என்ன பத்தி சொல்றேன். நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன கிராமத்திலருந்து படிச்சு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு வந்து, இப்போ பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2019, 20 அந்த கொரோனா டைம்ல இது என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சேலரில இருக்க ஒரு அமௌண்ட்ட போட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட்டிங்ல நெறையா தப்பு. சரியா புரிஞ்சுக்காம நெறையா இன்வெஸ்ட் பண்றது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் லாஸும் வந்துச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மள மாதிரி பின்புலத்தில அதாவது கிராமத்தில இருந்து ஆ வர்றவங்க இத பத்தி ஐயோ! ஷேர் மார்க்கெட்னாவே அது பணக்காரங்க தான் அப்படின்னு இல்லாம இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, இதில இன்வெஸ்ட் பண்ணி, ஆ கொஞ்சம் மேல் மக்கள் மட்டும் பயன்பெறாம, நம்மள மாரி எளிய மக்களும் பயன்பெறணுன்ற ஒரு ஒரு சின்ன எண்ணம் தான். என்னடா இவ்வளோ பேசுறியான்னு நெனைக்க வேணாம். என் மனசுல தோன்றத சொல்றது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில வந்து வேலைக்கு போக, வேலைக்கு போறது வந்து சாப்பிட, அந்த மாரி இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் படிச்சு வேலைக்கு போயி, கொஞ்சம் இடம் வாங்க பக்கத்தில, அந்த மாரி இருந்தாங்க. இப்ப வந்து கொஞ்சம் காசு மிச்சமாகுது. ஏன்னா, நம்ம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டோம். ஆனாலுமே இன்னுமே நம்ம மக்கள் பார்த்தீங்க அப்டின்னா இன்னமும் ஒண்ணு பொம்பள பிள்ளைய பெத்தவங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆம்பள பிள்ளைய பெத்தோன்னா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல நிலத்துல வாங்குவாங்க. அது நிலம் வாங்குறது தப்பு இல்லங்க. சொந்த ஊர்ல கண்டிப்பா ஒரு இடம் வாங்கணும். அதே மாதிரி ஒரு ஆத்திரம் அவசரம்னா ஒரு கோல்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப சேஃபு. ஆனா, அது வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். இது இருக்குன்னு சொல்லிட்டு, காசு இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாம எங்கெங்கேயோ போய் கரட்ல, அங்க எங்கேயாவது போய் யூஸ் இல்லாத இடத்துல இடத்த வாங்கி போட்டோம்னா, அது கண்டிப்பா லாங் டேர்ம்ல நமக்கு வந்து ஒரு பெரிய லாபத்த குடுக்காது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, போயிருச்சு 1,00,000க்கு மேல. சில்வரும் போகுது. அப்படின்னு நினைச்சு முன்னாடியே வாங்காம விட்டோம்னு யோசிக்கிறோம். ஆனா கோல்டோட ஹிஸ்டரிய வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2012லேருந்து 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவுமே மூவ் ஆகல. ஒரு 5, 6 வருஷம் வந்து கிட்டத்தட்ட அப்படியே கிடப்பிலேயே தான் கிடக்கும். அது எப்போ மூவ் ஆகும், எப்போ மூவ் ஆகாது அப்படின்னு சரியா தெரியாது. ஆனா, நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா, அதோட குரோத் வந்து கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் கோல்ட விட இருக்கும். இது நம்மள மாதிரி இருக்க எளிய மக்களுக்கு இது தெரியல. இது கண்டிப்பா நான் சொல்ல வரல. கண்டிப்பா கோல்ட விட்டுட்டு இங்க வரணும்னு சொல்ல வரல. கோல்டு வாங்குங்க. ஒரு அளவா வாங்கிட்டு, இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஷேர் மார்க்கெட்லாம் என்னாதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் இருக்கவங்க கத்துக்கங்க. அப்படின்னு தான் சொல்றேன். கோல்டு வாங்குனா ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்டின்னா, வாங்கும்போதே சேதாரம்னு சொல்லிட்டு ஒரு 10% போயிரும். இதே இது நல்ல பெரிய கடையில வாங்குனீங்கன்னா, ஜிஎஸ்டி, சேதாரம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம குடுக்கும்போதே ஒரு 10, 15% நம்மளுக்கு போயிரும். திரும்பவும் நீங்க வித்தீங்க அப்டின்னா, அதுல வந்து வாங்குற இருக்க விலைய விட கம்மியா தான் எடுப்பாங்க. சாதாரண விலைய விட கம்மியா தான் எடுப்பாங்க. கொஞ்சம் கேடிஎம்னா கொஞ்சம் அமௌண்ட் குறைச்சுக்கிட்டு எடுப்பாங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா, அந்த சேதாரம் காசு ஒரு 10, 15% நம்மளுக்கு போயிரும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. அடகு வைக்கிறதுக்கு கோல்டு ஒரு நல்லது. உடனே போறோமா, எங்கேயாவது ஃபைனான்ஸ் கம்பெனிலயோ, ஒரு பேங்க்லயோ அடகு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கோல்டு நம்மள மாரி எளிய மக்களுக்கு யூஸ். ஃபைன் இல்லன்னு சொல்லல. ஓகே. ஓரளவு கோல்டு வாங்கியாச்சு. ஓரளவு நம்ம தேவைக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இருக்கு. அதுக்கு மேல ஒரு வர்ற காச வந்து கோல்டுல போடாம, மத்த ஷேர் மார்க்கெட்ல போடலான்னு என்னோட ஒரு கருத்து. இன்னொன்னு வந்து என்ன பண்றாங்க மக்கள் வந்து ரியல் எஸ்டேட் பக்கம் போடுறோம். அதாவது ரியல் எஸ்டேட்னா, இப்போ ஊர்ல வந்து 2 பசங்க இருக்காங்க. இங்க ஒரு இடம் வாங்குறேன், இவனுக்கு ஒரு இடம் வாங்குறேன், சின்ன பையனுக்கு ஒரு இடம் வாங்குறேன்னு சொன்னா, அது கரெக்ட்டு. ஆனா, எங்கெங்கேயோ இடம் வருதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது கரெக்ட்ல, எங்கிட்டாவது ஒரு கம்மா சைடு, இந்த சைடு, அந்த சைடுன்னு சொல்லி ஒண்ணு வாங்கி போட்டோம் அப்டின்னா, சில நேரத்தில அது நல்லா பூம் ஆகுங்க. அதாவது சில நேரத்தில ஒரு செட்டு 15,000த்துக்கு வாங்கி போட்டா, இன்னைக்கு சென்ட்டுக்கு ரூ. 3,00,000 ஆகுது அப்டின்னு நெனைப்போம். அது கண்டிப்பா தப்பில்ல. ஆனா, எல்லா வருஷமும் இதே மாரி குடுக்குமானா, குடுக்காது. ரூ. 10,000க்கு வாங்கி ரூ. 3,00,000 போகும். ஆனா, நீங்க ரூ. 3,00,000 வாங்குனது அதே ஒரு 5, 6 வருஷம் கேப்ல 1,00,00,000 போகுமா, 3,00,00,000 போகுமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அதே அளவு வளர்ச்சி வந்து நமக்கு குடுக்காது. ரியல் எஸ்டேட்ல இன்னொரு பிரச்சனை என்ன அப்டின்னா, அதோட டாக்குமெண்ட். நெறைய பேர் நம்ம மக்களுக்கு
அ உள்ளுக்குள்ள ஏதாவது வில்லங்கம் இருந்துச்சு அப்டின்னா, அது என்ன பண்ணணும்னே தெரியல. அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பத்திரம் எழுதுறவங்கட்ட போயி, இல்லாட்டி ஒரு வக்கீல்ட்ட போய் ஒரு அட்வைஸ் கேட்டு, அப்படித்தான் பண்ற மாரி இருக்கு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க நெனைக்கும்போது உடனே விக்க முடியாது. நமக்கு ஒரு ஆத்திரம் அவசரம் வருது. ஒரு 5 சென்ட் இடம் வச்சிருக்கோம். உடனே மாத்தணும்னு நெனச்சோம் அப்டின்னா, அத வந்து உடனே நமக்கு ஒரு பார்ட்டி கிடைக்காது. பக்கத்துல மாத்த முடியாது. அப்படியே நம்ம அவசரத்துல போய் மாத்தணும்னு சொன்னாலும், கம்மியான விலைக்கு தான் கேட்பாங்க. அதுலயும் நமக்கு நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 2 ஒண்ணு கோல்டுல சொல்லிட்டேன். இன்னொன்னு வந்து ரியல் எஸ்டேட்ல சொல்லிட்டேன். இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்டின்னா, அக்கம் பக்கத்துல கொஞ்சம் காசு இருக்கவங்க வட்டி குடுக்குறது. வட்டி 3 வட்டி, 5 வட்டி அப்படின்னு வட்டி குடுக்குறது. இது வந்து ப்ராப்பரா கொஞ்சம் ஆள் பலத்தோட பண்றவங்க பண்றாங்க. சில மக்கள் இப்போ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கடன் குடுத்து திரும்ப வாங்கும்போது, அது நெறைய லாஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சவன் சொந்தக்காரன்னு நம்ம குடுத்துப்புடுறோம். ஆனா, அதுக்கப்புறம் கேட்கும்போது அது சரியா வராது. பாதி காச குடுத்துட்டு, பாதி காச வந்து ஏமாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி ஓடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய பேர்ன்னு சொல்லல. ஆனா 1, 2 பேர் அப்படியும் பண்றாங்க. ஸோ, அதுலயுமே குடுக்குறது தப்பு. இன்னொன்னு வந்து நெறைய இந்த சீட்டு கம்பெனில போடுவாங்க. இல்லாட்டி சீட்டுல போடுவாங்க. அதாவது உண்மையிலே இந்த சீட்டு போடுறது வந்து நம்மள மாரி மக்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லு. ஏன்னா ஒரு 10,000 10,000 போடுறோம் அப்டின்னா, ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா ரூ. 1,00,000 முன்னாடியே கிடைச்சிரும். அது நல்லது, இல்லன்னு சொல்லல. ஆனா அதுவுமே கொஞ்சம் பார்த்து போடணும். அதுலயுமே கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. நல்லா பழக்கமான ஆளா இருந்தா போடுங்க. இல்லன்னா அதுவுமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆனா, இந்த முன்ன பின்ன தெரியாத கம்பெனில போட்டு அவன் எடுத்து ஓட்டிட்டு போறது, இன்னுமே நெறைய அங்கங்க நடக்குது. அதே மாரி நெறைய நகைக்கடை, நகை சீட்டு அந்த மாரியும் போடுறாங்க. அதுலயுமே இப்ப ரீசென்ட்டா நியூஸ் பார்த்தது வந்து 2, 3 கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ, அதுவுமே இன்னுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். இத விட்டுட்டா எஃப்டி அண்ட் ஆர்டில பேங்க்ல போடுறது. இருக்கிறதுலே சேஃப் அதுதான். பேங்க்ல போடுறது தான். ஆனா, பேங்க்ல போட்டா அந்த எஃப்டி வட்டி வந்து ரொம்ப கம்மி. 8% 7% அந்த மாரி தான் குடுப்பாங்க. அது வந்து போக போக பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டோட பணவீக்கம் ஒரு 6% 7% இருந்தா அதுவே தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ, இவ்வளவு பிரச்சனை அந்த நார்மல் இதுல இருக்கு. ஆனா, இப்ப நீங்க இங்க கேட்கலாம். என்ன இப்ப ஷேர் மார்க்கெட்ல மட்டும் தான் இந்த பிரச்சனையே இல்லையா? ஷேர் மார்க்கெட்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும், எவன கேட்டாலும் ஷேர் மார்க்கெட்ல காச போடுறான். ஆனா பிரச்சனையாவே ஆயிட்டு இருக்கே! அப்படின்னு சொல்றாங்க. ஷேர் மார்க்கெட்ல தோத்தவங்க நெறைய பேர் இருக்காங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா இத கத்துக்கிட்டு, ப்ராப்பரா போட்டு சாதிச்சவங்களும் நெறையா இருக்காங்க. கத்துக்கணும். இது ஒரு புது விஷயத்த கத்துக்கணும். கரெக்ட்டான ஒரு இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டு, ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். சேர்ந்தே பயணிப்போம். ஓகேங்களா? இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4, 5 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருக்க நல்லது, கெட்டது, தப்பு, எது பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். ஒரு வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டரு அந்த மாரிலாம் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு சின்ன அட்வைஸு. சரிங்களா? நான் ஒரு சின்ன பையன் தான். நெறைய பேருக்கு வந்து இத விட நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஏதாவது ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். இது வந்து அவங்களுக்கு இப்போ உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஆனா நெறைய வீடியோ பார்த்தா புரியாது. நம்மள மாரி சொல்றதுக்கு ஆள் இல்லையேன்னு நெனைப்பாங்க. ஸோ அந்த மாரி ஆளுகளுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்க டவுட்ட வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சத வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. கொஞ்சம் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் லைட்டா நடுங்கி தான் பேசுறேன்னு நெனைக்கிறேன். போக போக அந்த இத சரி பண்ணிட்டு, கொஞ்சம் நல்ல விஷுவல்ஸோட கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு டெலிவர் பண்ண ட்ரை பண்றேன். உங்க ஆதரவ குடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம்.